இங்கே கீரை இருக்குது, அரைக்கீரை எடுத்துடலாம். இன்றைக்கி அரைக்கிறதா பொரியல் பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த நாள் எடுத்தது வந்து கடைஞ்சிட்டேன். இன்றைக்கி வந்து பொரியல் பண்ணணும். இது அரைக்கீரை, அன்றைக்கி எடுத்தது முளைக்கீரை. இதுமாரி அன்றைக்கி தேவையானது நம்ம எடுத்துக்கலாம். நம்மளே பயிர் வச்சோம்னாக்கா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கீரைங்க நல்லா தலைன்னு அரைக்கீரை பாருங்கள். எப்படி தண்டு முளைக்கீரை இருந்த மாதிரியே இருக்குது பாருங்கள். அரைக்கீரை தண்டு சொல்லாமா. கொத்தரை செடி நட்டுருக்கேன். கீரைங்களாம் இருக்குது. இது வந்து சிறுகீரை ஒன்று கொஞ்சம் வளர்த்தேன். வளர்ந்து இப்படி எடுத்துக்கலாம். சிறுகீரை ஒரு நாளைக்கு பொரியல் பண்ணலாம். இது போதும். இன்றைக்கி பாருங்கள் ஒரு கட்டு கீரை பொரிக்கிறதுக்கு போதும். ராத்திரி மழை, நல்லா மழை பெஞ்சுது ராத்திரி. நல்லா ஒன்றும் திடமாக வரும்னு பார்த்தேன். அப்படியே பேஞ்சிட்டு போயிடுச்சு. கொஞ்சமாக தான் பேஞ்சுது மழை. இப்போ வெண்டைக்காய் இருக்குது. வெண்டைக்காய் அறுத்துடலாம். பாருங்கள் நிறைய வெண்டைக்காய் இருக்குது. எல்லாம் வெண்டைக்காய் தான். எல்லாம் தான் இப்போ கட் பண்ண போகிறோம். ஒரு ஆள் ஃபோன் எடுத்தாக்கா நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கையிலே பறிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு கையில் ஃபோனை பிடிச்சின்னு ஒரு கையில் வெண்டைக்காய் பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் முத்தி போச்சு, விதை விட்டுடலாம். இதுவும் முத்தி போச்சு, விதை விட்டுடலாம். பார்த்து நெருங்கும்போதே காய் முத்தி போகுது வெண்டைக்காலாம். தண்ணி ரொம்ப போகுது. அது ஆஃப் பண்ணிவிட்டு அண்ணன் கொண்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணி எடுத்து செடி ஊற்றலாம் இல்லையா, வேஸ்ட் ஆகாத. எறும்பு பாருங்கள். எறும்பு வந்து ஓட்டை போடுத்துது வெண்டைக்காய். எறும்பு தான் நிறைய இருக்குது. கால் கிலோ வெண்டைக்காய்க்கு இருக்கும். முந்தா நாள் பறிக்கும் போது 6 வெண்டைக்காய் தான் கிடச்சிது. இன்றைக்கி 4 கிலோ வெண்டைக்காய்ட்ட இருக்கும். இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு கீரையை பொரியல் பண்ணிட்டு வேறு எதுனா குழம்பு வைக்கணும். 2 பொரியல் இன்றைக்கி. எங்கள் 3 பேருக்குங்க அறுத்துருக்கோம். ஒரு பேருக்கு உடஞ்சி போச்சு. 2 முருங்கைக்காய் முயசாக இருக்குது. மூணு பேருக்குங்க 1/2 கிலோ வெண்டைக்காய். இன்றைக்கி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஏற்றுங்க.